எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இடியாப்ப சிக்கல் என்ன செய்யலாம். ஒரு ஆத்மா கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களோட பையன் வெளிநாட்டில் படிக்கிறார். ஓகேவா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ கொடுக்குறேன் பாருங்களேன். அவங்க பையன் வந்து ஒரு 2 வருஷத்துக்காக படிக்கிறதுக்காக போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெளிநாட்டில் படிக்க போகணும்னா அதுக்கு நிறைய செலவாகும். இங்கே வந்து ஸ்டடி லோன் ஒன்று எடுப்பாங்க. அங்கே 2 வருஷம் படிக்கிறதா இருந்தால் அவங்க 3 வருஷத்துக்கான விசா கொடுப்பாங்க. அவர் ஐடியா என்னன்னா 2 வருஷம் அவங்க படிப்பாரு, 1 வருஷம் அங்கே வேலை பண்ணுவாரு, இல்லை வேலை தேடுவார். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து தானே ஆகணும். இந்தியாவுக்கு வந்தோடனே அங்கே வேலை வாய்ப்பெல்லாம் கிரியேட் பண்ணதுனால திருப்பியும் அந்த வேலைக்கு போய் சம்பாதிச்சு கடன்லாம் அடைச்சிருவார். இந்த பிளான்ல தான் 2 வருஷம் கோர்ஸ்க்கு அவங்க 3 வருஷம் விசா கொடுக்கறதுடைய லாஜிக்கை தான். இந்த தம்பிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 வருஷம் படிக்கும்போது ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆயிட்டார். அந்த பேப்பரும் பாஸ் ஆகிறதுக்கு மொத்தமாக 3 வருஷத்தை அவர் எடுத்துக்கிட்டார். அப்படின்னா என்ன, 3 வருஷத்தில் அவர் படித்து முடிச்சிருக்கார். இவரோட விசா முடிஞ்சிச்சு. இப்போ இந்தியாவுக்கு வரணும். இப்போ எதுக்கு நம்ம அந்த ஊரில் போய் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே வேலை கிடைக்கும் போது சம்பளம்லாம் நிறைய இருக்கும். இங்கே வாங்கின கடனை வந்து ஒரு 2-3 வருஷத்தில் அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் இவரோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்தியாவுக்கு வர வேண்டிய நிலைமை வருது. திருப்பி ஒரு விசா எடுத்து போகணும், வேலை கிடைச்சதுன்னா அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணணும். ஏற்கனவே ஸ்டடி லோனுக்கு காசு எடுத்திருக்காரு. அதை கட்டுறதுக்கு இங்கே இந்தியாவில் வேலை கிடைச்சா கூட அது 10 வருஷம் 20 வருஷம் கட்ட வேண்டி வரலாம். அது இல்லாமல் இப்போ 10 லட்சம் புதுசாக ரெடி பண்ணி அங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறது, வழி தெரியாமல் அது இடியாப்ப சிக்கலில் மாட்டின மாதிரி இருக்கிறதுனால அந்த ஆத்மா எனக்கு வந்து நீங்கள் யோகா பண்ணுங்க அப்படின்னு கேட்டு கூப்பிட்டுருந்தேன். அவங்க வேற ஒரு தகவல் சொன்னாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி என்கிட்ட இதே மாதிரி வேற யாருக்கோ கேட்டாங்களாம். அப்போ நான் யோகா பண்ணேன்னா அது சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நமக்கு அடுத்தது என்ன அப்படின்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு பாருங்களேன். இந்த தம்பிக்கு வேலை கிடைக்குமா தெரியாது, இந்த 10 லட்சம் ரூபா திருப்பி லோன் இங்கே கிடைக்குமா தெரியாது. கரெக்டா? இது மாதிரி தான் இடியாப்ப சிக்கல் சொல்றேன். எப்படி பார்த்தாலும் சுற்றி பார்க்கும்போது நம்ம எங்கேயோ லாக் ஆன மாதிரியே ஃபீல் ஆகும்போது நமக்கு ஒரே ஐடியா என்னன்னா பரமாத்மா தான். பரமாத்மா கனெக்ட் பண்ணிட்டு எனக்கு ஐடியாஸ் கொடுப்பா அப்படின்னு கனெக்ட் பண்ணால் நமக்கு ஐடியாஸ் வரும். நான் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சில ஆத்மாக்கிட்ட பேசுனதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச சில இன்புட்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஃபெயில் ஆகுறாங்களே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கும் ரேசிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா. ரேசிசம்னா என்னென்னா, இப்போ பாருங்களேன், ஒரு பையன் வந்து ஆப்பிரிக்கா சேர்ந்த பையன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெளிநாட்டில் இருக்க யூரோப்பியன்ஸ்லாம் வெள்ளைக்காரங்கல்ல, அவங்களுக்கு இவங்களுக்கு பார்த்தாவே பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு தர வேண்டிய சலுகைகள் எல்லாம் கட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது ரேசிசம். அப்படி இவங்க பையனையே வந்து ஒரு பேப்பரில் ஃபெயில் பண்ண வச்சிட்டாங்க. இது ஒரு காரணம் அப்படின்னா. அப்போது சில டைம் ஏற்கனவே ஃபெயிலாக இருக்கலாம், இவங்க வந்து ரேசிசத்தை காரணமாக சொல்லியிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் ரேசிசம் ஒரு காரணம்னு சொன்னாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்ததுல, இப்போ இந்த கடைசியில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும், ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணணும்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஒரு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி பேசுகிறேன் பாருங்களேன். இப்போ வந்து ஒரு சோலார் ப்ராஜெக்ட், ஏன்னா எல்லாரும் புரியுன்றதுனால அது விஷயமா ஒரு தீசிஸ் ரெடி பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள் பண்ணுவாங்க, சோலார் பற்றி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னா உடனே கூகுள் தந்துடும். இதை வந்து இவன் பண்ண மாதிரி கொண்டு போய் சப்மிட் பண்ணுவான். இதை வச்சு அவர் பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவார் டிகிரிக்கு. இப்போ காலேஜ்காரங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. அதாவது பசங்க நெட்டில் கூகுள் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறாங்க, இவங்க சொந்தமாக எஃபர்ட் போடலை அப்படின்னு. இது வந்து பிளாகரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ணதா ஒரு இது கொடுக்குறீங்கல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணி நெட்டில் போட்டால் வேற எங்கேயாவது வந்துடும் அப்படியே ஆன்சரோட. அப்போ இங்கிருந்து தான் திருநாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு நிலவரத்தில் வந்து நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் 10லேருந்து 20% வந்து பிளாகரிசம் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் எடுத்தது 100க்கு 100 காப்பி, 70% காப்பி, 80% காப்பின்னு சொன்னால் இவர் வந்து அதுக்கான உழைப்பே போடலைன்னு அர்த்தம் பண்ணி ஃபெயில் பண்ணி விட்டுறாங்க. ஓகேவா? ஸோ இது பசங்க தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்கள் பயங்கர ப்ரில்லியண்ட்னா உங்களுக்கு நடத்துகிற டீச்சர்ஸ் அதோட ப்ரில்லியண்டாக இருப்பாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்காங்க. இப்போ அதுக்கான சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, பிளாகரிசம் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. அதில் என்னென்னா, யாராவது பையன் சப்மிட் பண்ண அந்த டாக்குமெண்ட் அப்படியே கொண்டு போய் உள்ளே போட்டால் அது அப்படியே சொல்லிட்டு எங்கே திருடுனதுன்னு சொல்லிடும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், இப்போ சாட் ஜிபிடி எல்லாம் தான் பண்ணுறாங்க. நிறைய பசங்க அதை போடுவாங்க, சாட் ஜிபிடி எல்லாம் சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்துருவாங்க. இவங்களும் போட்டால் சாட் ஜிபிடி அப்படியே வந்துடும். அதுக்கு சாட் ஜிபிடி மாதிரி சாஃப்ட்வேரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேராகிராஃபும் உங்கள் வார்த்தையில் டைப் பண்ணி போட்டுற மாதிரி பண்ணிங்கன்னா பிளாகரிசத்தில் மாட்ட மாட்டீங்க. இது யாருன்னா இன்னைக்கு படிச்சுட்டு இருக்க மாணவர்கள்,
வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களாம் அங்கே படிக்கிறாங்கன்னா அந்த பசங்களை வார்ன் பண்ணுறது நல்லது. இல்லாட்டி ஃபெயில் ஆகி திரும்ப திரும்ப அந்த பேப்பரை எழுதுற வேண்டிய நிலமெல்லாம் வரும். அதாவது அனுபவத்தில் கற்றுப்பாங்க. ஓகே, சரி, இப்போ என்ன சொல்யூஷன், என்ன பண்ணலாம் இந்த தம்பி அப்படின்னு அதுக்கு நான் சில ஹோம்ஒர்க் பண்ணதுக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டியை போய் கேட்கலாம். பரவாயில்ல, இந்த தம்பி மாதிரி நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்கலாம்ல, அதாவது 2 வருஷம் கோர்ஸை வந்து 3 வருஷத்தில் முடிக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி பசங்களை காப்பாற்றுறதுக்கும் அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்கல்ல. அப்போ யூனிவர்சிட்டியை போய் பேசி பார்த்தோன்னா அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்கல்ல, இப்படி இப்படி வந்தால் இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு. அடுத்தது என்னென்னா, இந்த தம்பி இந்தியாவுக்கு தான் வந்தாகணும், விசா இருந்துச்சுன்னா வந்தாகணும், இந்தியாவில் ஒரு வேலை தேடணும், முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கிற லோனை வந்து எவ்வளோ சமாளித்து கட்டிகிட்டு இருக்கணும். அந்த யூனிவர்சிட்டி இருக்காங்களே, அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா புது புது வேலை ஆஃபர்லாம் வரும், கேம்பஸ் இன்டர்வியூலாம் வரும். அந்த மாதிரி வரும்போது அவங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்னா அவங்க காலேஜ் படித்த பசங்களுக்கே. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் வந்து இந்த பையனை கூப்பிடுவாங்க, உங்களுக்கு ஒரு இது இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி அவருக்கு வேலை கிடைக்கலாம், இவர் அங்கே போகலாம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவர் அங்கே தான் இருக்காரு. அதாவது இந்த விசா வந்து ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு தீர போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால கூப்பிட்டுருக்காங்க, யோகா பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 2-3 மாதத்தில் நம்ம யோகா பண்ணுறதுனாலையும் அவர் எடுக்கிற முயற்சினாலையும் அவருக்கு என்ன பண்ணலாம், அங்கேயே ஒரு வேலை கிடைக்கலாம். வேலை கிடைச்சிதுன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டு. என்ன பண்ணலாம், நேராக இந்தியாவுக்கு வரலாம். ஏன்னா வந்து அவனுக்கு விசா முடிஞ்சு புது விசா இருக்கிறதுக்கு வரலாம். வந்து எந்த பேங்க்ல ஒரு லோன் வாங்கினாரோ அந்த பேங்க்லேயே வந்து பாருங்க, இப்போ எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, இந்த வேலைக்காக நான் திரும்பியும் போகிறேன், அதனால எனக்கு 10 லட்ச ரூபா டாப் அப் பண்ணி கொடுங்க, நான் வந்து பொறுமையாக அதில் ஒன்று கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வழி. இல்லை, இவருக்கு அதே காலேஜில் படித்த சீனியர் பசங்க இருப்பாங்களே, அதாவது ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் வாழ்க்கையை செட்டில் ஆகிருப்பாங்களே, அப்படின்னா என்ன, ஒன்று இந்தியாவுக்கு வந்து 10 லட்சம் கட்டி போயிருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சு அது என்ன மெத்தட் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். இல்லை, இவர் பேட்சில் ஒரு 10-20 பேர் படிச்சிருப்பாங்க, இவங்க இந்த 2 வருஷத்தில் நல்லா க்ளோஸ் ஆகிருப்பாங்க, அதில் 1-2 பசங்க வந்து ரொம்ப பெரிய பணக்கார பசங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு காசு ஒரு இஷ்யூவே இருக்காதா இருக்கலாம். அவங்கக்கிட்ட உதவி கேட்கலாம். எனக்கு வந்து விசாக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் திருப்பி இந்தியாவுக்கு அதே கண்ட்ரிக்கு வந்துடுவேன், வேலை கிடச்சிரும், அப்புறம் நான் பொறுமையாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற உதவியை கேட்கலாம். அடுத்த ஒரு ஐடியா என்னன்னா, அங்கே இருக்கிற எம்பசி இருக்குல்ல, இந்தியன் எம்பசி, அங்கே போயிட்டு உதவி கேட்டு பார்க்கலாம். எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் வந்து 2 வருஷம் கோர்ஸ்க்கு வந்தேன், ஃபெயில் ஆகிட்டேன், உண்மையாக சொல்லுவோமே 3 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ படித்து தான் முடிக்க முடிஞ்சது, என் குடும்பம் ஏழ்மையான குடும்பம், நான் அங்கே வந்து பத்திரம் கித்திரம்லாம் வச்சு லோன் வாங்கி தான் வந்து படிக்கிறேன், இப்போ படித்தாச்சு, இப்போ வேலை தேடணுன்னா திருப்பியும் ஒரு 10 லட்சம் கொடுத்து வர்றதுக்கு எனக்கு முடியாது, ஏதாவது ஸ்பெஷல் கன்சிடரேஷன் ஒரு விசா தர முடியுமா, தெரியாது. நம்ம ஈஸியாக இங்கே பேசிடுறோம், அங்கே ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி இப்படி ஆகும். இப்படி நம்ம யோசிக்கும் போது பல ஐடியா நமக்கு வருது. இதான் ஈவினிங் கிளாஸில் இதை பற்றி நம்ம டிஸ்கஷன் எடுத்தோம். ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு ஐடியா சொன்னாங்க. அவங்க சொன்ன ஐடியாவில் தான் சில விஷயங்கள் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் என்னோட ஐடியாலாம் கிடையாது. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஆத்மாக்கள் நிறைய பேர் அவங்க பசங்களை ஃபாரினில் படிக்க அமைச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த ஐடியாலாம் சொன்னாங்க, எப்படி பசங்க ஃபெயில் ஆகிறாங்க, ஏன் ஃபெயில் ஆகிறாங்க, படிக்கிறதுல எப்படி பிளாக்ரிசத்தில் எப்படி மாட்டிக்கிறாங்க, இதெல்லாம் அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு மாதிரி குழப்பத்தில் வந்தோம்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் வந்து இறைவனோட கனெக்டில் போயிட்டு, எனக்கு இது என்ன பண்ணணும்னு தெரில, இடியாப்ப சிக்கலில் மாட்டியிருக்கோம், ஒரு சொல்யூஷன் கொடுப்பா அப்படின்னு கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இறைவன் ஃப்ளோவாக டச் பண்ணுவோம், இந்த பாயிண்ட். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நம்ம தாய்மார்கள் எத்தனை பேர் பசங்களை ஃபாரின் படிக்க அமைச்சிருக்காங்க, அவங்ககிட்ட அனுபவம் கேட்க ஆரம்பித்தா உடனே அவங்க ஒரு கதையாக சொல்லுவாங்க. நேற்று என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், அவங்க ஒரு 2-3 கதை சொன்னாங்க. அப்படி தான் நிறைய விஷயங்கள் நமக்கு உள்ளே வருது. ஸோ நமக்கே இவ்வளோ வரும்போது அங்கே படிக்கிற பையனுக்கு எத்தனை பேர்கிட்ட கேட்டிருப்பான், எத்தனை இது பண்ணியிருப்பான். சரியா? ஸோ சொல்ல வர்றது என்னென்னா, எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குது, ஒன்று நமக்கு தான் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இறைவனை கனெக்ட் பண்ணிக்கணும், நம்ம ஆத்மாவை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், சார்ஜ். அதுதான் இறைவனை கனெக்ட் பண்ணுறோம். அதை தோண்டு போயிடக்கூடாது, ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கஷ்டம்தான். எல்லாம் சமாளித்து வந்து தான் ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டுபிடிச்ச 10 மெத்தட் சொல்கிறோம் இல்லையா, அவங்கள கேட்கலாம். ஒவ்வொருத்தராக கேட்டோம், ஒவ்வொருத்தர் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அந்தந்த ஒர்க்கிங் ஏதாவது ஒன்று நமக்கு ஒர்க்கிங் ஃபார்முலாவாக இருக்கும், அது ஒர்க் பண்ணலாம், அது காரியம் நடக்கும். இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் ஆகி அதிலேருந்து மீண்டு வந்த பசங்களை தெரியும்னா அது எப்படி மீண்டு வந்தாங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இடியாப்ப சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்க மாணவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். அதை அதை படிக்க வைக்கிற பேரண்ட்ஸுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. கூப்பிட்டு வந்த சகோதரி வந்து ரொம்ப எனக்கு உங்கள் யோகா தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளாம் இறைவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம். கனெக்ட், நம்ம டெய்லி கனெக்ட் பண்ணுறோம், யாருக்கோ கனெக்ட் பண்ணுறோம். அந்த அனுபவத்தில் நமக்கு வந்து நம்ம யோகா மேலே பயங்கர நம்பிக்கை இருக்குது, அது ஒர்க் ஆகுது, அதனால கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம நேற்று அவங்க சொல்லும்போது எனக்கு ஆன்சரே கிடையாது. இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு 4-5 மெத்தடு சொல்கிறேன், இல்லை 10-15 மெத்தடு சொல்கிறேன்னா அது வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆத்மாக்கிட்ட பேசி கிடைச்சி இன்புட்.
இப்போ அது வந்து இப்போ அவங்க வீடியோ பார்த்தே அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஏதாவது இதுக்கு சூப்பரான விடை தெரியும் அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா? இல்லை இது மாதிரி ப்ராப்ளத்தில் மாட்டின்னு இருக்க ஆத்மாக்களுக்கு அவங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்லி சொல்யூஷன் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு அது யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அவசியம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.